ஐஸ்கிரீமுக்கு காமிச்சு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? என்ன இந்த டைம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். From now on, it is always Good going to be time. good. நான் செம்பருத்தி பண்ணும்போது அது 1.5 வருஷம் படம். திருவாரூட பண்ணும்போது அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது 1.5 வருஷம் படம். ஓகே, ஜீன்ஸ் ஒரு 1.5 வருஷம். ஸோ 1.5 வருஷம் டைம் படங்கள் பண்ணியிருக்கேன். சிம்ரனோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு? First love. எனக்கு மட்டும் அப்படியே டேரக்டாக கேட்டீங்க, சிம்ரன் ஃபோனில் எடுக்கிறீங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். நான் உங்க புனிதா பாலாஜி. 3 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்கு ஒரு அழகான நேரத்தை கொடுத்ததுக்காக. இப்போ நான் ட்ரைலர் பார்த்தோம். ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலான்னு நினைக்கிறேன் பிரசாந்த் சார் கிட்ட இருந்து. சொல்லுங்க. ஸோ இந்த அந்தகன் படத்தோட ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இவ்வளோ ஸ்டார்ஸை வந்து இந்த படத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? அந்த ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்த்தேன். ஐ ரியலி என்ஜாய்ட் இட். உடனே நான் அப்பாட்ட சொன்னேன் அண்ட் we like the movie and we started the process of buying the picture. வாங்கினது உடனே கேஸ்டிங்லாம் யார் ஆக்டர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு பிரியா ஆனந்த் தான் மெயினாக வந்து அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? இல்ல அவங்க casting டைரக்டர், அதாவது எந்த ஆர்டிஸ்ட் எந்த கேரக்டர் சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. அவங்களும் அப்பாவும் சேர்ந்து 2 பேரும் லாங் டைமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு. அதே சமயத்தில் இப்போ சிம்ரனும் வந்து ஒரு ஃபோன் பண்ணி நீங்களும் உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படி அனுப்புங்க, அவங்களும் அனுப்பிச்சாங்க. ஸோ ஒரு பெரிய காஸ்டிங் டைரக்டர் காஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஒரு வந்து அப்ளிகேஷன் கொடுப்போம்னு 2 பேரும் அப்ளிகேஷன் ஸோ கொடுத்தாங்க. நான் அப்ளிகேஷன் கொடுத்தோம். சரி, ஓகே, லக் ஃபேக்டர் இருக்கு, 6 படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ 7வது படம் எதுக்கு நம்ம படம் 6 ஆகக்கூடாதுன்னு ஐ வாஸ் லைக் ஓகே டெஃபினெட்லி டோன்ட் வரி, 2 பேருக்கும் சான்ஸ் இருக்கு இந்த படத்துலன்னு சொல்லி. தேங்க்யூ பிரியா. Thank you, ma'am. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அங்கேருந்தா மற்ற ஆக்டர்ஸும் வந்து இப்போது ஒரு பக்கம் சிம்ரன், ஒரு பக்கம் பிரியா, அண்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் வந்து கார்த்திக் சார் நடிச்சிருக்காரு. சச் அ லெஜெண்ட் ஹி இஸ். ரியலி தேங்க்ஃபுல் கார்த்திக் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஹி இஸ் எலிவேட்டட் த மூவி டு கிரேட்டர் ஹைட்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து சமுத்திரக்கனி சார். அவர் அப்ரோச் பண்ணும்போது அவரும் வந்து ஹெசிடேஷனில் உடனே அப்பாவுக்காக ஓகேன்னு சொன்னார். KS ரவிக்குமார் சார், யோகி பாபு சார், ஊர்வசி மேடம், மனோபாலா சார், Vanitha Vijay. வனிதா விஜயகுமார், அப்புறம் நம்ம ரவி அண்ட் பூவையார், மோகன் வைத்யா, லீலா சாம்சன், லக்ஷ்மி பிரதீப், நான் சொல்லிட்டே போகலாம். எல்லாமே வந்து ஸ்டார்ஸ் ஆன் தி ஓன். பேசிக்கலி என் வேலையை ரொம்ப நல்லா பார்த்தேன்னு சொல்லுவாரு. அதுதான் பேசிக்காக வந்து. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே ஆல் கேம் அண்ட் தே வாண்டட் தே பிகம் அ பார்ட் ஆஃப் தி மூவி ஃபார் த அமௌண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன், லவ். அடுத்து ஃபேவரட் சிம்ரன் மேம். தமிழ் பார்த்தேன் ரசித்தேன், கண்ணெதிரே தோன்றினார், இப்படி நிறைய படங்கள் வந்து சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேப். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் உங்களை அந்தகனுக்காக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிரசாந்த் கூட திரும்பி ஆக்ட் பண்றேன்னா அது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். ஆக்சுவலி ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஷூட் ஆல்சோ. அதுவும் தியாகராஜன் சார் டைரெக்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆல்சோ பிகாஸ் சாருக்கு எத்தனை வருஷோட எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்க சார். அண்ட் இதில் வந்து the trust what they have that நான் இந்த ரோல் கேரி பண்ண முடியும்னா. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி டு தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார். இப்போ ரீமேக்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ரொம்ப நல்ல ரீமேக் படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு. நான் ஒரு சும்மா சொல்கிறேன். ஏற்கனவே இப்போ தெலுங்கு, ஹிந்தியில் வந்த ரீமேக் படங்கள்லாம் நம்ம தமிழில் ரீமேக் பண்ணியிருக்கோம். 2002 ஜூனியர் என்டிஆரோட ஆதி படத்தை தமிழில் ஜெயின்னு ரீமேக் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் 2003 அஜய் தேவ்கனோட பூட் படத்தை வந்து தமிழில் ஷாக்குன்னு உங்களோட ரீமேக் பண்ண நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2012 அல்லு அர்ஜுனோட ஜூலாய் படத்தை சாகசம்னு ரீமேக் பண்ணியிருப்பீங்க. இந்த லிஸ்ட்டில் அந்தாதுனை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? அது அந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததா? அந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஃபாஸ்ட் ரேசி நரேஷன். அதில் எவ்ரி ஆக்டர் ஹேஸ் அ பர்பஸ். அண்ட் அவங்க வந்து படத்தை பார்க்கும்போது இது ரியலி ஹேவ் ஒரு it's a murder mystery, it's a musical, and when you bring all this together, you know, a new genre is born, Marie. And when people see, they're going to have a kind of an exciting ride.
ம். அதனால that is the experience that this movie gives every time you watch it. அண்ட் இந்த படம் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூ இவ்வளோ கிராண்டாக எடுத்திருக்கோம். நீங்கள் பார்க்கும்போது வந்து யூ வில் see a lot of grandness, richness to it. இந்த ஃப்ரேம் வைஸ் சரி, ஆர்டிஸ்ட் வைஸும் சரி, ரொம்ப நல்லா வந்து பார்க்கும்போது இட்ஸ் நைஸ் ஃபீல் இந்த மூவி. சூப்பர். அந்தகன் வந்து உங்களோட கெரியர்ல எவ்வளவு ஸ்பெஷலான படம்? எல்லா படமும் ஸ்பெஷல். இது ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் ஐ காட் டு ஒர்க் வித் லெஜெண்ட்ஸ் இந்த படத்துல. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தமிழ்ல ஒரு படம் பண்றேன். ஸோ எனக்கு ஷூட்டிங் போகும்போதெல்லாம் ஐ வாஸ் லைக், ஓ மை காட், இவங்களெல்லாம் வந்து இவ்வளோ பார்த்துருக்கோம், இவங்க பக்கத்துல நம்ம நிக்கிறோமே ஒரு ஃப்ரேம்ல. ஸோ இட்ஸ் அமேசிங் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் லைக் திஸ். அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே ஹஸ் பின் ஸோ வெல் காஸ்டட். ஒரு சின்ன ரோல் வந்தாலும், ஒரு ஒன் டே ஷூட் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ வந்து நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டை காஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இட் வில் பி வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி த ஸ்க்ரீன் பிளே இஸ் வெரி பேசி. அண்ட் ஆல்சோ அந்த பேசி ஸ்க்ரீன் பிளேல நம்மளுக்கு பிடிச்ச தெரிஞ்ச முகம் எல்லா கேரக்டரையும் பார்க்கும்போது ஐ திங்க் இட் ஜஸ்ட் ஸ்பீட்ஸ் அப் த ஃபில்ம் லிட்டில் பிட் மோர். ஸோ ஐம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் லைக் தட். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கேம் கேம் செக்மெண்ட். தெரியும், உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. அதாவது பார்த்தோன்னே விளையாட்டு போல தெரிஞ்சு. பாலாஜி இப்போ வந்து அந்த அந்த கேம் செக்மெண்ட் வந்து பிரசாந்த் சார் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஓ ஓகே, அந்த கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன், இவங்க ரெண்டு பேர் வச்சு நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லணும். சரி. இவங்க ரெண்டு பேர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். வெரி பப்ளி, ஃபன் லவ்விங் அண்ட் கேரிங். மேம் கிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன் ஹேவ். Very, you know, very truthful, and no, அவங்க she cares a lot. So இந்த மாதிரி she's on the spot. வரும்போது she understands, and the bond we share as friends, it's something very special. சூப்பர். Thank you. 25 years ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. Seriously, Yeah. long friendship. பெரிய ஃப்ரெண்ட்ஷிப். மேம் கிட்ட பொறாமப்படுற விஷயம் என்ன? இவங்க கிட்ட இருக்கு இந்த விஷயம். அது நான் பெரிய லிஸ்ட் கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, அது நான் அப்புறம் வரேன். மேம் கிட்ட பொறாமப்படுற விஷயம் அவங்களுடைய டான்சிங் ஸ்கில்ஸ். ஓகே, எனக்கு ஒரு குட் டான்ஸர் பார்த்து ஒன்றே இருந்தோம், ஐ வாண்ட் டு டான்ஸ், நோ ஐ நீட் டு டான்ஸ் பெட்டர் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும். ஸோ டான்சிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ். ஜோடி படத்துல இந்த ஜோடியை பார்த்து நாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப காம்படிட்டிவ் வித் ஈச் அதர். ஷூட்னு வந்துச்சுன்னா they both want to shine. So I think that's ஒரு 6 படமா பண்ணி வந்து I think that chemistry shows and all that. காம்படிஷன் இருக்கும், பட் எங்கேயாவது வந்து சப்போஸ் நான் ஏதாவது சரியா பண்ணல, ஷீ வில் கம் அண்ட் சே ஓகே ஃபைன் வில் கோ ஃபார் ஒன் மோர். அதே மாதிரி அவங்க வந்து சரி பண்ணல, ஓகே ரைட் கொஞ்சம் ஒன் மோர். ஆனால் வெளியே சொல்ல தெரியாது, ஒன் மோர் எதுக்கு கேட்டது யாருக்கும் தெரியாது. பட் வி டாக் டு ஈச் அதர், யூ சே ஓகே யூனோ கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன், ஓகே வில் அண்டர்ஸ்டாண்ட், கோட்லேயே வந்துடும், சிக்னல் அங்கேயே தெரிஞ்சு ஓகே நெக்ஸ்ட் ஒன் மோர். அதே மாதிரி பிரியா மேம் கிட்ட உங்களுக்கு பொறாமப்படுற விஷயம் என்ன? இது உங்ககிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருந்திருக்கலாமே. அதாவது how she handles people, her how she attracts people with so much of love, and people are drawn to her the moment she lands. எல்லாருமே வந்து ஓகே the way they come and she makes everyone feel so comfortable like ease. இது ஏதோ என்னோட பர்த்டே ஸ்பெஷல் இன்டர்வியூ மாதிரி தோணுது. அன்னைக்கு ஆகஸ்ட் 9th ரிலீஸ் ஆகுதுங்க இந்த இன்டர்வியூ. ஓகே, and how she manages people, always the people manage skill னு சொல்லுவல்ல, the way she's caring about all the people she meets. அத சில பேர் இருப்பாங்க, அது நடிப்பு தெரிஞ்சிடும். Very, you're very யாரை மீட் flexible, பண்ணி she very cares. அது அந்த பொறுமை என்னன்னா how you manage that. ஓகே, that's a nice trait. So I want to develop the trait. ஓகே. இதுக்கப்புறம் நான் பேசணுமா? இல்ல அவ்வளோ மனசுல So ஒரு sweet. நல்ல ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காரு. They're very kind ரெண்டு பேருமே. இப்போ அடுத்ததா இந்த விஷயம் சிம்ரன் மேம் கிட்ட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வேல்யூ ஆடட், அதாவது ஆட் பண்ணுங்க. Value added. Her innocence. சூப்பர். Oh. அப்படியே பிரியா மேம்க்கு Oh, she's so smart, and she's so like on the spot thinker, the quick wittedness. And and I want more of that from her. She's always on the toes, and I want her to be like, okay,
to win and to succeed in life. எனக்கு இன்னைக்கு ரொம்பவே ரெண்டு பேரும் ரொம்ப இல்ல, சிம்ரன் இல்ல மேமும் பிரியா. நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. I am seeing you in lot of women centric roles now. Wow. From here on. Serious I சொல்றேன். hope There is so. a void. We need எனக்கு- actors. எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இல்ல எங்கேயோ கொடுத்து வச்சவ இன்னைக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். Uh-huh. சரி இப்ப ட்விஸ்ட் வைக்கிறேன். ஓகே. ஓகே, சிம்ரன் மேம் இந்த விஷயத்த தவிர்த்துட்டா சூப்பரா இருக்கும். Oh, Hmm. wow. இது, ஆ, I- கோபமா? கோவம். 25 அவங்க என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. அவங்க வந்து ஷீ இஸ் ஸோ இன்னஸ், அதான் இன்னசென்ட் சொன்னேன்னா டக்குன்னு வந்து இந்த கோவம் வந்துடும். ஷார்ட் டெம்பர். ஷார்ட் அது ஒரு என்ன சொல்றது, ஃபார் த ரைட் ரீசன்ஸ் கோவம் படலாம், பட் ஃபார் த ரைட் ரீசன் சொல்லுவேன். அந்த ரைட் ரீசன் கோவம் வரும். அது நீங்கள் தனியாக யோசிக்கும் போது ஆமாம் ஷீஸ் ரைட்டுன்னு தோணும் வரும் உங்களுக்கு. ஷீ டிட் திஸ் ஃபார் திஸ் ரீசன் சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் My God, he's He's got points today. ஓகே, அதே மாதிரி பிரியா மேம் கிட்ட. ஸோ பிரியா ma'am. ஆமா, இதை வந்து உங்க ஷீ தவிர்த்துட்டா ட்ரஸ்ட் எவ்ரி ஒன். Yeah. yeah. You have ஷீ to ஜஸ்ட் பிலீவ்ஸ் எவ்ரி ஒன். stop doing பிளைண்டா that. நம்பிடுவாங்க. லைனை நம்பிடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்து, அப்புறமா கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ அதை தவிர்த்து அண்டர்ஸ்டாண்ட். ம் ஓகே, இப்போ கடைசியா இது ஒரு ட்விஸ்ட் தான். ம் சிம்ரன் மேம் கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம். பிடிக்காத விஷயம் என்ன? ஏங்க ஐஸ்கிரீமுக்கு காமிச்சு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? அடா. நாங்க நீங்க Oh. Wow. போயம் அது கவிதை இது. அப்படியே அந்த பக்கம் ரோஜா பூ பார்த்து சார் நீங்க எந்த பால் நீங்க போட்டாலும் சிக்ஸ் பாருங்க, அடிக்கிறீங்க. தமிழ்நாட்டோட லவர் பாய் சாக்லேட் பாய் கிட்ட போய் ஒரு பொண்ணு பத்தி தப்பான விஷயம் சொல்ல சொன்னா எப்படி சொல்லுவாரு இல்ல அவர்? நானும் எவ்வளவு கஷ்டப்பட்ட கொஸ்டின் எல்லாம் கொடுக்குறேன். அவர் எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறாரு. ஆமா. நான் கிரிக்கெட் நல்லா அதுதான் ஆடுவேன். top star. அதான் அந்த கேம். வெரி சூப்பர் சார், வெரி சூப்பர். தேங்க்யூ. இந்த கேம் செக்மெண்ட் ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. அந்தாதுன் வந்து தெலுங்கு மலையாளம்ல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரசாந்த் சார் நடிக்கிறாருன உடனே நாங்கெல்லாம் பயங்கர ஈகரா இருந்தோம் அவர் மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. எங்களையே இவ்வளவு டிலே பண்ண வச்சீங்க, எங்களை காக்க அது வச்சீங்க. ஒரு படத்துக்கு வந்து டைம் ஆகுங்க. அதுதான் ஓப்பனா சொல்லணும். அண்ட் நான் லக்கி இன் அ வே, எப்படி இன் அ வே வேர் ஐ கேன் டிசைட் வென் ஐ வாண்ட் டு டூ மூவிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் அவரோட டன் ஃபார் 4-5 மூவிஸ் நான் ஹோம் ப்ரொடக்ஷன். ஒரு படத்துக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போது பொன்னர் சங்கர் பார்த்தா இட் டுக் 4.5 years. மம்பட்டியான் டுக் 1.5 years. ஸோ ஈச் ப்ராஜெக்ட் டுக் சம் டைம். அண்ட் ஐ வாஸ் நாட் இன் ஹரி. ஓகே உடனே படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டேக்கிங் டைம் ஃபார் ஈச் ப்ராஜெக்ட். அண்ட் திஸ் மூவி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா we had to wait for the right time. We started, then we had to go through a process. And today we want to release a movie in the theatre. So அந்த அவ்வளோ தூரம் வருது. It took some time. Each movie will have to take some time. இது இன்னைக்கு இல்லை, எப்பவுமே நடந்திருக்கு. நான் செம்பருத்தி பண்ணும்போது அது 1.5 வருஷம் படம். திருவாரூட பண்ணும்போது அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1.5 வருஷம் படம். ஓகே, ஜீன்ஸ் ஒரு 1.5 வருஷம். ஸோ 1.5 வருஷம் டைம் படங்கள் பண்ணியிருக்கேன். கண்ணீரை தொண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் படம். வைகாசி போதாச்சு 1 மாதம் படம். 1 month தானுங்க. ஆமாம், இப்போ அந்த கண்ணே ஒரு மாதம் படம் தான். ஸோ ஷூட்டிங் டைம் சொல்கிறேன். The amount of time you spend on shooting. Very well planned. It's very well planned, executed well. So it எல்லாமே depends on the project. சார் 16 வயசுல ஒரு மாசத்துல ஒரு படம் நடிக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து 10 சாங் 4 ஃபைட். Ah. வாவ், It was an experience. ஓகே. Lovely experience. கல்லூரி வாசல்ல அஜித் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. இப்போ கோட்ல விஜய் சார் கூட சேர்ந்து நடிக்கிறீங்க. சரி. அந்த 2 ஹீரோக்கள் கூட வந்து நீங்க வந்து பேர் பண்ணி Each has their own specialty. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். Each has their own specialty. Each has their own, how they work. Their style is different. And இப்போ when I worked with Thalapathy, we bonded really well. Yeah. Like actually he's my brother. தெரியுது. We already have the chemistry. Okay. We already met a lot of times earlier. We are good friends. From good friends now we become good brothers. So I'm very happy that I'm part of a lovely exciting movie. சூப்பர். ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருக்க அந்த டைம்ல வந்து இப்போ ஒரு குட்டி கேம் செக்மெண்ட். Pause. Games. Wow. இந்த கேம் செக்மெண்ட் வந்து சிம்ரன் மேம்க்கு. Okay. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு மட்டும் அப்படியே டைரக்டா கேட்டிங்க சிம்ரன் மேம் ஃபோன்ல எடுக்கிறீங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப அனலிட்டிக்கலா நோட் பண்ணிட்டு வந்தேன் பேப்பர்ல. அவர் ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்காரு. Thank you so much மேம். Efforts with the printout and all of Yeah. that. ஓகே, இப்போ இந்த செக்மெண்டோட பேரு ரோல் நம்பர் 1. Role number 1. ஸோ 1 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கிற விஷயம் வந்து எப்பவுமே சின்ன விஷயமா இருந்தாலுமே அது நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி உங்களோட லைஃப்ல
ஃபர்ஸ்ட் கிடைச்ச விஷயங்களை வந்து நீங்க வந்து இப்ப ரிமெம்பர் பண்ணி சொல்லணும். சரி. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட். உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் கிடைச்ச கிஃப்ட் என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச பரவாயில்ல டைம் இருக்கு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக்கங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட்னா கார். வாவ். Actually, that's what I Someone gave you a gift? No, yeah, my dad gifted me. Oh. How sweet. So that was my first gift. I think that is my first gift after coming into the industry. Oh wow. But அது childhood நீங்க கேட்டிங்கன்னா அது என் அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. Small fish. Which Kutti we put fish, the key and put it in the water. Oh fun. அது that is still there In your memoryல இருக்கு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வாங்கின பனிஷ்மென்ட் என்ன? ஐயோ பனிஷ்மெண்ட் நிறைய எக்கச்சக்கம் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மிடில் ஃபுல்லா எவ்ரிடே ஐ யூஸ் டு கெட் பனிஷ்ட் பை மை கெமிஸ்ட்ரி டீச்சர், சயின்ஸ் டீச்சர், ஹிந்தி டீச்சர். ஹோம்ஒர்க் பண்ணாம நான் போவேன் எப்போவுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் இப்படி தான். பிஃபோர் அண்ட் ஆல் தே யூஸ் டு பி சோ க்ரூவல். இப்போ ஞாபகம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஐயோ சிம்ரனா போய் நாங்க பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கீங்களா? நான் மீட் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே ரைட் ஓகே. இப்போ அடுத்தது உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் வாங்கின salary எவ்வளவு? 2500. வாவ். ஓகே எந்த ஒர்க்? 2500 or 1500 அது மறந்துட்டேன். சம்திங் லைக் தட். அது வந்து டிடி மெட்ரோ. டிடி மெட்ரோ வரும்ல அந்த காலத்துல சூப்பர் ஹிட் முகாபலா நான் வந்து ஆங்கரிங் பண்ணிருக்கேன். அப்போ கொடுத்தாங்க. ஆங்கரா வந்து salary. ஆங்கரா ஃபர்ஸ்ட். ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் வெற்றினா எதை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் வெற்றினா ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் சினிமாக்கு வந்த பிறகு உங்க லைஃப்ல நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஏன்னா நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் வந்து ஐ வாஸ் வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ், ஸ்பெஷலி த்ரோயிங் திங்ஸ்ல. அந்த ஜெவலின் த்ரோ அண்ட் ஷார்ட் புட். அது ஆங்கர் அங்கிருந்தா. அடுத்த ஒரு क्वेश्चन வச்சிருந்தேன் உங்களுக்கு. நீங்க த்ரோயிங்ல எக்ஸ்பர்ட் சொன்னது எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ கேளுங்க ப்ரோ. ஓகே அடுத்ததா இல்ல பார்த்து கேளுங்க, ஏதோ பறந்து வரும் சீன் ஒன்று வரும். சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேமரா ஷாட்? ஃபர்ஸ்ட் கேமரா ஷாட் நியூசிலாண்டில் நம்ம ஷூட் பண்ணோம். அந்த படத்துல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் பெரிய கேமரா. ஐ மீன் ப்ராப்பர் ஃபில்ம் கேமரா. ஓ அம்மா யா ஐ மஸ்ட் டெல் யூ திஸ். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது there used to be டான்ஸ் குரூப் இருக்கும் where I grew up, Warsaw in Bombay. அங்கே அந்த there'll be a community, you know, like tribes and all. So they are like fishermen. Okay, there. So they had a dance band. So I joined that one. Wow. So அப்போ அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரைஸ் ஃபேக்ட்ரி இருக்கும், அதுக்கு மாடியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி we were 6 girls. Were Marathi song. That they went and shot in Doordarshan and they telecasted. That was my first experience. Wow. Still I'm looking for that footage. Yeah, I'm இந்த looking program for பாக்குறவங்க I should please அந்த clippings யாருக்காவது இருந்துச்சுனா that tag is பண்ணுங்க. இது வந்து 1991 அப்படி அப்போ இருக்கும் அது. 1991ல. சரி உங்களால முடிஞ்சது பாலாஜி அத ப்ளீஸ் அவங்களுக்கு gift பண்ணிடுங்க அந்த footage கண்டுபிடிச்சு. கண்டிப்பா அத பண்றேன் மேம் உங்களுக்காக. ஒரு ஃபேனா ஒரு ஃபேன் பாயா வெர்ஷன்ல இருக்கும். ஓகே ரைட் ஓகே. நான் தேடி தரேன். இப்போ அடுத்தது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான क्वेश्चन. ஆனா ரொம்ப ஈஸியா நீங்க பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சிம்ரனோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு? First love, ever love, last love, always love. Deepak. childhood love இல்ல, Childhood love. ஆமா. சூப்பர். அருமையான கேம் செக்மெண்ட் முடிஞ்சது. Thank you. பேக் டு அந்தகன். I think this is really going to be a very Fun interesting interview. ஓகே thank you so much மேம். இந்த படம் கண்டிப்பா வந்து ஹிட் ஆகும். ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டூர் போவீங்க இல்லையா, அந்த டூர்ல நான் வந்து ஜாயின் பண்ணிப்பேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா क्वेश्चन கேட்பீங்க. சோ யூ வெல்கம். இவ்வளவு நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப கியூட்டா ஸ்வீட்டா பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்தகன் ரிலீஸுக்கு அப்புறம் வெற்றி விழால உங்களை எல்லாரையும் நான் திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.